ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சொரக்காயை வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வடை தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1.5 காப்படி அளவுக்கு நான் கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 காப்படி வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கரெக்டாக 45 மினிட்ஸ்க்கு நம்ம இதை சோக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சொரக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் சொரக்காயை நம்ம தோல் சீவிட்டு நல்லா துருகி எடுத்துக்க போகிறோம். உங்ககிட்ட நாட்டு சொரக்காய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் நிறைய தண்ணி சத்து இருக்கும். ஸோ கைகளால் நல்லா புழிஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போது கடலைப்பருப்பும் உளுந்தும் நல்லா ஊறி வந்துருச்சு. கைகளில் எடுத்து பாருங்கள், நல்லா மலர்ந்து வந்திருக்கு. இதில் கொஞ்சம் பருப்பு எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா வடை மாவு அரைச்சதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு இப்போ வடை மாவு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக நல்லா கெட்டி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இதை எடுத்து வச்சுருந்த பருப்பையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூட நம்ம கைகளால் புழிஞ்சு வச்சுருந்த சொரக்காயும் சேர்த்துடலாம். இதில் நாம் 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எப்படி மெதுவடையும் இப்போ கடலப்பருப்பு வடையும் செய்வோமோ அதே ப்ரொசீஜர் தான். ஆனால் இதில் நம்ம சொரக்காய் சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லாவே பிசைஞ்சாச்சு. கைகளால் எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சி கையில் அமுக்கி பாருங்கள், நல்லா வடை ஷேப் நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. வானலில் எண்ணெயை சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு வடையாக கைகளால் தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்க்கும்போது சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு வடையாக சேருங்க, இல்லைன்னா சீக்கிரத்தில் கருகிடும். மேலே கருகிட்டு உள்ளக்க வேகாமல் இருக்கும். ஸோ அதனால நல்லா சிம்மில் வச்சுட்டு வடையை சுட்டு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலே நல்லா கோல்டன் கலர்லேயும் உள்ளே நல்லா வெந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ வடை நல்லாவே வெந்து வருது பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியான ரெசிபீஸ் வேணுமா? அப்போ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நல்லா வடை ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா திருப்பி போட்டு 2 சைடுமே நல்லா கோல்டன் கலர் வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியான ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வடையுமே நம்ம எடுத்தாச்சு. இப்போது இந்த வடையோட டெக்ஸ்டர் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக 2 சைடுமே கோல்டன் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு. உள்ளக்க ரொம்பவே சாஃப்டாகவும் நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.